சுனாமி. விடியாமலே இருந்திருக்க கூடாதா அன்றைய ஒரு நாள்? இந்த பூமி சுழலாமலே இருந்திருக்க கூடாதா அன்று ஒரு நாள்? டிசம்பர் 26, 2004. இயேசுநாதர் பிறந்த நாள். ஆராதனைகளின் பூரிப்புகளும் ஓய்ந்திருக்காது அவர்களது உள்ளங்களில். பிரார்த்தனைகளின் பலன்களும் இன்னும் அவர் கைகளை தீண்டியிருக்காது. மத சடங்குகளில் சமூகம் தந்தும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் குதூகலமிட்டும் களைப்படைந்து உறைந்தோரை தினம் போல துயில் விட்டெழுப்பியது காலை கதிரவன் கம்பீரத்துடன். நத்தார் மறுநாள் உறவுகளை தேடி பலர், புது வருடத்தை வரவேற்பதற்கு இன்னும் பலர், விடுமுறைகளை உல்லாசமாய் கழிப்பதற்கு இன்னும் பலர், வீட்டிலிருந்து வெளிப்பட்டோர், வீட்டுக்கு என புறப்பட்டோர். அத்தனை பேருக்கும் அன்று ஓர் இனிய காலை பொழுது. டிசம்பர் 26, 2004. ரசனை மிக்க கரையோர கடல் அலைகள் இப்படி ராட்சசமாய் அவதாரம் எடுக்காமல் இருந்திருந்தால், அமைதியில்லா உள்ளங்களுக்கு அபயமளிக்கும் அந்த அலைகள் ஆழி பேரலையாய் எமது கரைகளை ஆக்கிரமிக்காமல் இருந்திருந்தால், அன்றும் ஓர் இனிய காலை பொழுதுதான். அமைதியாய் கிடந்த அலைகள் அவதாரம் எடுக்காமல் இருந்திருந்தால், சுமாத்ராவின் சுனாமி அலைகள் ஆசியாவின் கரைகளை கதற கதற கற்பழிக்காமல் இருந்திருந்தால், அன்று ஓர் இனிய காலை பொழுதுதான். என்றும் போல அதுவும் ஓர் இனிய காலை பொழுதுதான். பூமியின் அந்தரங்க தட்டுகளுக்கிடையில் ஏதோ கொஞ்ச நேரம் நெரிசலாம். கடலுக்கடியில் பெரும் பூகம்பமாம். தீப்பிழம்புகளை அது எரிகிறதாம். பாவமறியா இந்த அலைகளை அது அழுத்துகிறதாம். ஆசியாவின் கரைகளில் ஆர்ப்பரிக்கிறதாம். கரைகளில் இருப்பவருக்கோ பேர் அதிர்ச்சி அளிக்கிறது. நீல நிற நீருக்குள் யார் அழுக்கை உமிழ்ந்தது? வெள்ளை நிற நுரைகளை யார் கருப்பாக்கியது? அரக்கன் போல பாய்ந்து வருகிறது அந்த பேரலைகள். அந்த பேயலைகள் வேகமாக தாக்குகின்றன. என்ன கோபம் உனக்கு எங்களின் மேல்? என்ன கோபம் உனக்கு எங்களின் மேல்? என்னதான் நடக்கிறது? எங்கே என்னதான் நடக்கிறது? அலைகளுக்கென்ன தரையின் மீது வேலை? படகுகளை யார் வீதியில் விட்டது? வானங்களை ஏன் கடலில் வீசியது? தட்டு தடுமாறி ஓடுகின்றனர். உயிரை தவிர எதுவும் தேவையில்லை என்று விரண்டோடுகின்றனர். பாவம் பாவம், அலைகளின் வேகத்திலும் பலத்திலும் அவர்கள் தோற்றுவிட்டனர். உதைத்தெறிந்தது, உடைத்தெறிந்தது, மதில்களுக்கு அப்பால் இருந்ததையும் அதை சந்திக்கு இழுத்து வந்தது. நிலத்தின் பரப்பில் ஒரு சமுத்திரம், அதில் மூழ்கி கிடந்தவை விசித்திரம். வீடுகளும் வாகனங்களும், ஏன் வானம் தொடும் மரங்களும் மூழ்கிப் போயின, மூச்சு திணறின. இக்கரையால் நுழைந்த ஆளை மறுகரையால் சென்றது என்ன? ஒரு வெறும் அசம்பாவிதம்தான். ஆனால் அக்கிராமம்
ஆனதென்ன வெற்று மயானமாகத்தான். மறுகரையால் சென்றது என்ன ஒரு வெறும் அசம்பாவிதம்தான். ஆனால் அக்கிராமம் ஆனதென்ன வெற்று மயானமாகத்தான். ஈழத்தீவினுள்ளும் அத்துமீறி நுழைந்தன அந்த ராட்சத அலைகள். அரண்களையும் அது உடைத்தெறிந்தன. சில நிமிடங்கள் தான் வந்த நீர் வச்சவிட்டது. வசித்த இடமோ அடையாளமின்றி போனது. சில நிமிடங்கள் தான் வந்த நீர் வச்சுவிட்டது. வாழ்ந்த இடமோ அடையாளமின்றி போனது. வெற்று நிலமாய் நம் வீடு, அழுக்கு நிறைந்த மெயின் ரோடு, மரங்களின் உச்சியில் கார்கள், வீட்டின் முகடுகளில் படகுகள். வெற்று நிலமாய் நம் வீடு, அழுக்கு நிறைந்த மெயின் ரோடு, மரங்களின் உச்சியில் கார்கள், வீட்டின் முகடுகளில் படகுகள். தெரிந்தவர் யாரும் அருகில் இல்லை. சொந்தங்கள் எவரையும் காணவில்லை. நான் நிற்பதெங்கே? நான் நிற்பதெங்கே? என் சொந்த நிலமா? சத்தியமாய் அடையாளம் தெரியவில்லை. சத்தியமாய் அடையாளம் தெரியவில்லை. சில கணங்கள் நிசப்தம். உலகம் முடிந்துவிட்டதோ? சில கணங்கள் நிசப்தம். உலகம் முடிந்துவிட்டதோ? யாரும் பேசுவதாயில்லை. எந்த சத்தமும் இல்லை. எந்த உணர்ச்சியும் இல்லை. எனது வாய் அசைகிறது. ஆனால் எதுவும் வெளிவருவதாயில்லை. செத்த ஜடம்போல் சில கணங்கள். செத்த ஜடம்போல் சில கணங்கள். தூரத்தில் ஒரு பெண்ணின் அலறல் மெதுவாய் கேட்கிறது. தூரத்தில் ஒரு பெண்ணின் அலறல் மெதுவாய் கேட்கிறது. குழந்தையை காணவில்லை. ஒரு பாட்டியின் கதறல் வாட்டத்துடன் கேட்கிறது. தன் பேரனை காணவில்லை. ஒரு தாயின், தந்தையின், அண்ணனின், தங்கையின் உளறல்கள் ஒவ்வொன்றாய் எழுகிறது. மரண ஓலமாய் வெடிக்கிறது. இதுவரை நான் அசையவில்லை. கொஞ்சமாய் நாற்றம் மூக்கில் நுழைகிறது. சுற்றி பார்க்கிறேன். சுற்றம் பார்க்கின்றேன். கருத்த ஜடங்கள் புரண்டு கிடக்கின்றன. கருத்த ஜடங்கள் புரண்டு கிடக்கின்றன. கண்ணெட்டும் தூரம் பிணங்கள் மட்டுமே தெரிந்தன. அழுக்காகிப் போனேன். நானே எனக்கு அடையாளமின்றி போனேன். சில கட்டுக்கள் சவங்களின் மேல் தடுமாறுகிறேன். யாரடா இவர்கள்? யாரடா இவர்கள்? என்னவர் எங்கே? பதற்றமடைகிறேன். கண் கலங்குகிறேன். ஓவென அழுகிறேன். கனவாய் இருக்கக்கூடாதா? வெறும் கனவாய் இது இருந்திருக்க கூடாதா? மீண்டும் மீண்டும் என்னை நோண்டி பார்க்கிறேன். நானும் செத்திருக்க கூடாதா? பயானங்களுக்கடியில் நான் இருக்கிறேனோ? அப்படி ஒரு அவலம். பல்லாயிரம் உயிர்கள் பறிபோயின. பல நூறு ஊர்கள் காணாமல் போயின. பல லட்சம் உறவுகள் சூறையாடப்பட்டன. அந்த சில நிமிடங்களில், அந்த சில நிமிடங்களில் மீண்டும் மீண்டும் எழத்துடிக்கும் குழந்தை போல கரையை தொடத்துடிக்கும் விளையாட்டு தனம் கொண்ட அலைகளாய் இப்படி குமுறி எழுந்தன. கவிஞனின் கற்பனைக்கு உயிர் கொடுத்த நிலவுக்கு நிழல் கொடுத்த நீலக் கடலா இப்படி எரிமலையாய் வெடித்தது. படுத்து எழும்பிய பாய் சுருட்டுவதற்குள் சுழற்றிச் சென்றது. குப்பை கூலமாய் சிதறிக் கிடந்தன தெருக்கள். பல வாரங்களாய் நாறிக் கிடந்தன பல ஊர்கள். அனாதைகளாய் குழந்தைகள், அகதிகளாய் வெறுங்கைகள், பைத்தியமாய் பல ஜடங்கள், பதற்றத்தோடே நங்கணங்கள். அனாதைகளாய் குழந்தைகள், அகதிகளாய் வெறுங்கைகள், பைத்தியமாய் பல ஜடங்கள்,
பதற்றத்தோடைய நம் கணங்கள். நடமாடும் சவமாய் நாம் இருந்தோம், நடமாடும் சவமாய் நாம் இருந்தோம் பல நாட்கள். எமது தொண்டை குழியை தாண்டவில்லை உமது உணவுகள், எமது தாகத்தை தீர்க்கவில்லை நீர் தந்த தண்ணீர். மூச்சென்றி சவமானோம் பல சமயம், மூச்சின்றி சவமானோம் பல சமயம். பல வருடங்களாகிவிட்டன நாம் நிம்மதியாய் தூங்கி எழுந்து, பல வருடங்களாகிவிட்டன நாம் நிம்மதியாய் தூங்கி எழுந்து. கனவுகள் எல்லாம் நீங்கள்தான். பாசத்தில் பாதியில் நான் எழுந்து நிற்பேன். உங்களை தழுவிக்கொள்வதற்கு தரையின் மீது நான் விழுவேன். தனியாயிருந்து நான் அழுவேன். வெறும் கனவு, அது ஒரு வெறும் கனவு. நான் கொண்ட வழிகளை எழுத்துக்கள் எப்படி புரிந்து கொள்வது? நான் கொண்ட வழிகளை யார் இங்கு புரிந்து கொள்வது? ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா நான் இழந்தவை. பக்கத்து வீட்டு ஐயூப், சந்திக்கடை முனிதாசர், என் நேசரி நண்பன் ராமையா. முதலாளி, தொழிலாளி, சிறிசு பெரிசு யாரும் இல்லையடா இனி எனக்கு, யாரும் இல்லையடா இனி எனக்கு. புதைப்பதற்கு ஆட்கள் இல்லை, அதனை நினைப்பதற்கும் எங்களுக்கும் புத்தி போதவில்லை. கடல் அலைகள் இழுத்துச் சென்றவைக்கு காரியங்களை அலைகள் பார்த்திருக்கும். எஞ்சிருந்தவர்கள் ஒவ்வொரு குவியலாய், ஒவ்வொரு குழியில் அடையாளமின்றியே பல பேர் புதைக்கப்பட்டனர். அங்குமிங்குமாய் புதைக்கப்பட்டனர். இல்லை, அவர்கள் விதைக்கப்பட்டனர். ஜாதி சமய பாகுபாடு இல்லை. செத்து கிடந்தவர்களுக்கும் நொந்து துடித்தவர்களுக்கும் உரிய சடங்குகளும் செய்ய வழி கிடையாது. எரிப்பவன் யார்? புதைப்பவன் யார்? இந்து யார்? பௌத்தன் யார்? முஸ்லிம் யார்? நாஸ்திகன்தான் யார்? சாகும் வரைதான் நாம் கொண்ட கொள்கை. செத்துவிட்டவனுக்கு ஒரே பெயர்தான், சவம்தான், பிணம்தான். 7 வருடங்கள், 7 வருடங்கள், எத்தனை மாற்றங்கள். இன்றைய வீடுகள் வாழ்ந்து குடிசையை விட பெரியவைதான். இருக்கும் சாமான்களும் இருந்ததை விட சிறப்பானவைதான். ஆனால் என்ன, எமது வீட்டு வாசற்படிகளில் மாலைகளோடு வீச்சிருக்கின்றன பல போட்டோக்கள். நினைவுகளாக மட்டுமே எம் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றன பல முகங்கள். கடல் அலைகளை காணும் போதெல்லாம் அந்த அவதாரம் தான் ஞாபகம் வருகின்றது. தனியாய் நான் நிற்கும் போதெல்லாம் அன்றைய நாட்களுக்கு போய் வருவேன். ஐயூபும் முனிதாசையும் ராமையாவும் என்னை கூப்பிடுவது போல் உணர்வேன். எதிரொலிக்கிறது என் காதுகளில் அவர்களது பேச்சுக்கள். பதில் சொல்கிறேன், என்னை பைத்தியம் என்கிறது இந்த உலகம். எத்தனை அத்துப்பட்டிகள் யாரும் அறியாமலே, எத்தனை சரித்திரங்கள் யாருக்கும் தெரியாமலே மண்ணுள் புதைந்தன, கடலோடே மரித்தன. செங்கல்லும் சீமெந்தும் எமது சுவர்களை சரி செய்து விட்டன. உள்ளத்தின் காயங்கள் மட்டும் இன்னும் தீராத வடுக்களாகவே வலிக்குகின்றன. சுனாமியின் சுழிகளில் சிந்தனை தொலைத்த ஒரு இளைஞனின் அலறல் இது. உயிர் நீத்து மற்றும் பாதிப்புற்ற அனைவருக்கும் இது சமர்ப்பணம்.